வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங் பற்றி தான். ஸோ இது வந்து மாடர்ன் வெல்டிங் ப்ராசஸில் ஒரு மெத்தடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இனட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா டிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோடு. ஸோ இந்த எலக்ட்ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசி கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஏசி கரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எலக்ட்ரோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு. ஸோ இந்த கன்சியூமபிள் எலக்ட்ரோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்ஷியலி லைட்லி ஆர் பார்ஷியலி கோட்டட் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது கோட்டட் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபுல்லி கோட்டட் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க எலக்ட்ரோடு. ஸோ இந்த எலக்ட்ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் எலக்ட்ரோடில் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளக்ஸ் வந்து இருக்கிறது, அதாவது ஒன்று ஃபில்லர் மெட்டீரியலும் இருக்கும், ஃப்ளக்ஸும் இருக்கும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லர் மெட்டீரியல் மட்டும் இருக்கும், பாரில் வந்து ஃப்ளக்ஸ் இருக்காது. லைட்லி கோட்டடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடு. ஸோ நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்கு. ஒன்று வந்து டிசி கரண்ட்ல வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து ஏசி கரண்ட்ல நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டிசி கரண்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமான எலக்ட்ரோடை யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து கார்பன் மெட்டீரியல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெட்டீரியலை வந்து ஃபில்லர் மெட்டீரியலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து டிசியில் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசி கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெல்டிங் ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பனும் கிராஃபைட்டும் எடுத்துக்கணும். சப்போஸ் ஏசிலையும் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடில் இந்த டங்ஸ்டனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் வந்து டங்ஸ்டனை யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஏசி கரண்ட்லேயும் நம்ம வந்து வெல்டிங் பண்ணிக்கலாம், டிசி கரண்ட்லேயும் நம்மளால வந்து வெல்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த டங்ஸ்டன் இனட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இனட் கேஸ் அப்படிங்கிறது வேற எந்த கெமிக்கல் மெட்டீரியல்னாலையும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படக்கூடாது. அதனால அந்த கேஸஸ் எல்லாத்தையும் இனட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னென்ன இனட் கேஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் கேஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீலியம் கேஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனட் கேஸில் வரும். அந்த இனட் கேஸஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வெல்டிங் ப்ராசஸில் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ண போகிறோம், டங்ஸ்டன் வர்றதுனால நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து டிக் வெல்டிங்கை நம்ம ஏசிலையும் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும், டிசி கரண்ட்லையும் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். டங்ஸ்டன் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன், இனட் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இனட் கேஸ் யூஸ் பண்ணி டங்ஸ்டன் எலக்ட்ரோட வச்சு நம்ம வந்து டிக் வெல்டிங் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம டிக் வெல்டிங் ப்ராசஸோட அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரியான மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை கூட நம்மளால எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபெரஸ் மெட்டீரியலும் எடுத்துக்கலாம், நான் ஃபெரஸ் மெட்டீரியலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெரஸ் நான் ஃபெரஸ் இந்த ரெண்டு மெட்டீரியலையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிக் வெல்டிங்கில் நம்ம வந்து வெல்டு பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து கேஸ் ஷீல்டு. ஸோ இந்த கேஸ் ஷீல்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் ஏர்ல இருந்து நம்மளோட வெல்டிங் ஏரியாவை பாதுகாக்கிறதுக்காக இந்த கேஸ் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேஸ் சென்ட் பண்ணுற ஏரியா இதுதான். ஸோ இந்த டேப்பர் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன கேஸ் சென்ட் பண்ணுவோம், ஆர்கான் கேஸ் சென்ட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஹீலியம் கேஸ் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இனட் கேஸ் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ஸோ இனட் கேஸ் நம்ம பயன்படுத்தல அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏரோட என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆயிரும். அப்போ நம்மளோட வெல்டிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆக்சிடைசன் ஆயிரும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காம்போசிட் வந்து கிரியேட் ஆயிரும். அதனால இந்த இடத்துல இனட் கேஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம்பர். இந்த சேம்பருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா கேஸ் உள்ள போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடு உள்ள போகுது. ஸோ இந்த இடத்துல வெளியில வர்றதுக்கு கேஸ் வந்து வெளியில வர்றதுக்கான ஏரியா வந்து இந்த இடம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீடு ரோல் வந்து இருக்கு. இந்த ஃபீடு ரோல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்து ஃபீட் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெர்மினலும் ஒர்க் பீஸில் ஒரு டெர்மினலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இடையில வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஒர்க் பீஸோட ஏரியாவில் நம்ம எந்த ஏரியாவில் வெல்டு பண்ணணுமோ அந்த ஏரியாவில் தான் ஆர்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெட்டல் வந்து மெல்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், 2 மெட்டீரியல் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ ஜாயிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் கூல் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆர்க்கை இந்த இடத்துல தான் கிரியேட் ஆகிருக்குது. இந்த ஆர்க்கை பாதுகாக்கிறது தான் இந்த கேஸ் ஷீல்டோட வேலை. ஸோ இந்த இடத்துல என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் எலக்ட்ரோடு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டங்ஸ்டன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசி கரண்ட்லையும் இந்த வெல்டிங் ப்ராசஸை கிரியேட் பண்ண முடியும். டிசி கரண்ட்லையும் நம்மளால வந்து இந்த வெல்டிங் ப்ராசஸை வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த டங்ஸ்டன் இனட் கேஸ் வெல்டிங்கை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஃபெரஸ் மெட்டீரியல், அதே மாதிரி நான் ஃபெரஸ் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபெரஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயானு, மைல்டு ஸ்டீலு, இதெல்லாம் நம்ம ஃபெரஸ் மெட்டீரியல். நான் ஃபெரஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது அலுமினியம், அதுக்கப்புறம் நிக்கல், நிக்கல் அலாய்ஸு, இதெல்லாம். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டிக் வெல்டிங் மூலமாக நம்ம வெல்டிங் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி கரண்ட்லேயும் வெல்டிங் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா டிசி கரண்ட்லையும் நம்மளால வெல்டிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபெரஸ், நான் ஃபெரஸ் இந்த 2 வகையான மெட்டீரியல்லையும் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். குவாலிட்டியான வெல்டிங்கை நம்ம இந்த இடத்துல மேக் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டியான வெல்டிங் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ். ஈஸி டு ஆப்ரேட்டு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜென்ரலான அட்வான்டேஜ். ஈஸி டு ஆப்ரேட், அதுக்கப்புறம் லெஸ் ஸ்கில் லேபர் வந்து இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் எழுதலாம். சரியா, நீங்கள் வந்து சப்போஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் வந்து பர்டிகுலராக நமக்கு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ். ஈஸி டு ஆப்ரேட்டு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் லெஸ் ஸ்கில் ஆப்ரேட்டர் ரெக்யர்டு, இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து விடாமல் எழுதிக்கங்க. ஸோ இதுதான் வந்து டிக் வெல்டிங்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் டிக் வெல்டிங் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னா என்ன, கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னா என்ன அப்படிங்கிற பற்றிலாம் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.